Hi friends, welcome to VividTech. நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வால்பேப்பர் இல்லாட்டி ரிங்கிங் டோன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப் தான் செட்ஜ். ஸோ இது வரைக்கும் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பெஸ்ட்டான வால்பேப்பர் ரிங்கிங் டோன் வந்து உங்கள் மொபைலுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க வந்து சில பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸ் தான் இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஆப் ஓப்பன் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இல்லாட்டி வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி ஆப் ஓப்பன் பண்ணுறப்பயே சேவர் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த செட்ஜ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் வீக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் செட்ஜ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா வந்து நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வால்பேப்பர்ஸ் இல்லாட்டி ரிங்கிங் டோன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் செட்ஜ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் செட்ஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி ஓப்பன் ஆகச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல்லையுமே சம்டைம்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனாலே ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனாலையுமே இந்த ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மொபைலில் ஒரு ஆப்டிமைசர் டூல் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் பண்ணி அதில் ஜஸ்ட் ஒரு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த செட்ஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.